உலகத்திலேயே பிரம்மாண்டமான மிக உயரமான முருகர் சிலை தாங்க இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க இருக்கோம். சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் தாங்க பார்க்க வந்துட்டு இருக்கோம். இந்த முருகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகவும் உயரமான முருகருங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் இருந்தாருங்க. அந்த முருகருக்கும் இந்த முருகருக்கும் சில ஒற்றுமைகள்லாம் இருக்குது. அது என்னலாம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேங்க. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கீங்க நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்தடுத்து நான் போகிற ஆன்மீக கண்டென்ட் வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளார போகலாம். உறவுகளை இப்போ இந்த முத்துமலை முருகர் கோவிலுக்கு நீங்கள் பார்க்க வர போகிறீங்கன்னா நீங்கள் கொண்டு வர 2 வீலர், கார், ஆட்டோ, பஸ், வேன் இது எதெல்லாம் வேணாலும் வரலாங்க. பார்க்கிங் வசதியெலாம் ரொம்ப பெருசாகவே இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளார போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பெருசாகவே இருக்குது. வெளியே போர்டு வச்சுருப்பாங்க, இலவச பார்க்கிங் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேனில் வந்தவங்க. நான் காஞ்சிபுரத்துலேருந்து சபரிமலை பயணம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துமலை முருகரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேங்க. இந்த முருகரை பற்றின சில சுவாரஸ்யமான தகவலாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம முருகரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். விடியற் காலையில் தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த முருகர் எங்கே இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து சேலம் போகிற நெடுஞ்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூருக்கு பக்கத்தில், ஆத்தூர்லேருந்து 16 கிலோமீட்டரில் இருக்கிற என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பூர் அப்படின்ற ஊரில் தாங்க இந்த முத்துமலை முருகர் கோவில் இருக்குங்க. இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு உலகத்திலேயே மிகவும் பெரிய உயரமான முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146 அடிங்க. இதற்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் தாங்க இருந்துச்சு. அந்த மலேசியா முருகர் எத்தனை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 அடிங்க. அந்த மலேசியா முருகருக்கும் இந்த சேலம் முருகருக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சிலைகளும் செஞ்சது ஒரே ஒருத்தர் தாங்க. ஆமாங்க, திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காருங்க. இந்த 2 முருகருக்கும் ஒத்துமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாங்க. ஆமாங்க, இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து பார்த்தீங்கன்னா இடது புறத்தில் வச்சிருக்காரு. மலேசியா முருகர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா வலது புறத்தில் வச்சிருப்பாருங்க. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறம் வந்து பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள் தீட்டி முருகர் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணமயமாக இருப்பார். மலேசியா முருகர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நிறத்தில் இருப்பாருங்க. கை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வலது கை வந்து பார்த்தீங்கன்னா ஆசி புரியிறா போல இருக்குங்க. மலேசியா முருகரோ அப்படி பார்த்தீங்கன்னா இடது கை வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிற போல இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகரோட ஒற்றுமைங்க. இந்த 2 முருகரும் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சது திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் தாங்க. இந்த கோவிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தனி வழி வச்சுருக்காங்க. பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கும் வந்து தனி வழி இருக்குது. நம்ம விடியற் காலையில் வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடை இன்னும் திறக்கலை. 6:30 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் இப்போ இங்கே இருக்குங்க. அதனால் நம்மளோட சாமி பார்க்க முடியுமா இல்லையா கூட தெரியல. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக சாமி பார்க்காம தாங்க நான் வெளியிருந்தே தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தடுத்த ஊரை பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் போகலை, வெளியே இருந்து நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வேலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு லிஃப்ட் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் நம்மளும் போய் அந்த லிஃப்ட் வழியாக ஏறலாங்க. இந்த கோவில் எப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த முருகரை பற்றின சில வரலாறு குறிப்புகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லுங்கள். அந்த கோவிலை பற்றின வரலாறுலாம் நான் கண்டிப்பாக அங்கே போய் விளாக் பண்ணி போடுறேங்க. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம இது வரைக்கும் நிறைய கோவில்கள் போய் விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஏதாவது கோவில் போய் விளாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கோவில் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அங்கே போய் விளாக் பண்ணுவேங்க. இது போல் நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.